ஸ்டார்ட்ண்ணா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 பேருக்கு வந்து பீஃப் பிரியாணி நாகூர் வாஞ்சூர் பார்டரில் வந்து சமைச்சிட்டு இருக்கோம். வாஞ்சூர் பார்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேமஸ்ன்னு தெரியும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சைடில் பீஃபும் ஃபேமஸ். பீஃப் பிரியாணி தான் சமைக்க வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா தண்ணியில் பீஃபே காமிக்கல போவா. இப்போ நாகூர் ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாகூர் ஸ்டைல் மசாலா வந்து போட்டிருக்கோம். பீஃப் பிரியாணிக்கு கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஜீரகத்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மிளகுத்தூள், வெள்ளை மிளகுத்தூள், கருப்பு மிளகுத்தூள் எல்லாமே இருக்குது. நாங்கள் மசாலா கொடுக்குறோம். வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி ரெடி ஆகிட்டு வந்து தம்மு உடைக்க போகிறோம். பீஃப் பிரியாணி வாங்க எப்படி தம்மு உடைக்கலாம். கடையை பாருங்க. முடிச்சாச்சு. வீடியோ பீஃப் பிரியாணி சமைச்சு முடிச்சிட்டோம். பாருங்கள் சாப்பிட வந்திருக்கோம். அப்படியே பாருங்கள் வந்து சாப்பிடணும். எப்படி மேலே இருக்கு? வஸ்தான சொல்லுது. பா என்னத்தான் மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, மீன் பிரியாணி செஞ்சாலும் பீஃப் பிரியாணி மாரி அடிச்சுக்கிறதுக்கா பிரியாணியே கிடையாதுங்க. திண்டிங்கன்னா நான் 4 நாளைக்கு படுத்தே தான் கிடப்பீங்க.